கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களில் ஒரு விசேஷமான வாக்குத்தத்தம், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஏதோ கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு, ஏதோ கர்த்தர் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டார், அல்லது உன்னை கூப்பிட்டார், என்னை கூப்பிட்டார், என்னை ரட்சித்தார், என்னை ஆசீர்வதித்தார். இது மாத்திரமல்ல, நான் நல்லா இருக்கிறேன், சுகமா இருக்கிறேன், ஆசீர்வாதமா இருக்கிறேன், கடன் இல்ல, ஒரு குறை இல்ல. இது மாத்திரம் இல்ல, உன்னுடைய குடும்பம், நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை மக்கள் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீ எதையெல்லாம் கடந்த நாட்களில் இழந்து போனாயோ, எந்த பொருட்களை இழந்து போனாயோ, எந்த நகையை அடமான வைத்து உன்னால மீட்க முடியாம எல்லாம் மூழ்கி போனதோ, அல்லது எல்லாம் உன்னை விட்டு ஓடி போனதோ, சோர்ந்து போகாதே. உன் சரீரத்தில் எந்த சுகத்தை இழந்தாயோ, எந்த இடத்துல அவமானத்தை சந்தித்தாயோ, எந்த மனுஷர் உன்னை பரியாசம் பண்ணி கேலி பண்ணி வீட்டை விட்டு துரத்தினாங்களோ, அல்லது இருக்கிற இடத்திலிருந்து உன்னை தூர தூக்கி வீசி எறிந்தார்களோ, அதே இடத்துல, அதே குடும்பத்திலே, அதே சொந்தங்களுக்கு முன்பாக எந்த மனுஷன் பேசினானோ, அதே மனுஷனுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க, உன் தலையை நிமிர பண்ண, உனக்கான வாசலை திறக்க சத்தியமுள்ளவராய் இருக்கிறார். உன்னை விட்டு எந்த ஆசீர்வாதங்கள் பறிக்கப்பட்டதோ, உனக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய சொத்துக்கள், பணமோ, ஆசீர்வாதமோ, பொருளோ, எது உன்னை விட்டு எடுக்கப்பட்டதோ, பிடுங்கப்பட்டதோ, நிச்சயமாக அவைகளை நீ சுதந்திரத்துக் கொள்ளுவாய். உனக்குரிய ஆசீர்வாதத்தை திருடினவன் யார்? உன்னுடைய ஆசீர்வாதத்தை பறித்து கொண்டவன் யார்? உன்னுடைய சொத்துக்களை அபகரித்தவன் யார்? கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆபிரகாமே, என் மகனே, என் மகளே, நீ உன் குடும்பமும் சத்துருக்களின் வாசல்களை என்ன செய்வீங்க? சுதந்தரித்துக் கொள்வீர்கள். உன் ஆசீர்வாதம் சத்துருவின் வாயில் இருக்கா? பிசாசுகிட்ட இருக்கா? சத்துருக்களை போல இருக்கிற மனுஷரிடத்துல உன்னுடைய நன்மைகள், உன்னுடைய ஆசீர்வாதம், உன் பொருட்கள், உன் பணம், உன் சொத்து, உன் நிலம் யாரோ ஒருத்தர் கையில இருக்கா? நீ திரும்பவும் பெற்றுக் கொள்வாய். இதுதான் கர்த்தர் உனக்கு சொல்ற தீர்க்க தரிசனம்.